அப்பல நீ சொன்ன மாதிரி கோட் சூட்ல ரெடிமேட்ல வாங்கிட்டு போய் பெருசு ரூம்ல வச்சுட்டேன். ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா, என்ன மாமா? இந்த கோட் சூட் எல்லாம் பெருசுக்கு போட தெரியுமா, போட்டாலும் நடக்க தெரியுமாங்கிறதா டவுட்டா இருக்கு. ஐயா என்னையா அது? ஐயோ என்ன மாமா அது? கோமாளி மாதிரி வராரு. கையெடுங்க. அப்பல நான் ரெக்கார்ட் டான்ஸ் பாத்துருக்கேன், பிரேக் டான்ஸ் பாத்துருக்கேன். இது என்ன டான்ஸ்னே ஐயா கையெடுங்க. மாமா பெருசு கோட்டு சூடே போட தெரியாது நினைக்கிறேன் மாமா. நினைக்கிறது என்ன கன்ஃபார்ம் தெரியவே. எனக்கு இந்த குடலெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. பேசாம இதெல்லாம் ஒரு வீட்டு என் வேட்டி சட்டையை கூட போட்டுக்க. நோ 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 பெரியவரே, இதுவரைக்கும் கையெடுங்க. இதுவரைக்கும் நீங்க அனாதை ஆசிரமத்துல அலுமினிய தட்டுல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப கதையே மாறி போச்சுல்ல, கையெடுங்க. இப்ப நீங்க பெரிய கோடீஸ்வரர், வேஷ்டி சட்டையில வேஸ்ட், கோட்டு சூட்டு மஸ்ட். புரியுதா? நீங்க அம்மா பேட்டையில இருந்து வரல, அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. அமெரிக்கா தெரியுதா? உங்களோட நட ஒட பேச்செல்லாம் ஸ்டைலா மாடர்னா இருக்கணும். ஐயோ மாமா இந்த மாதிரி இருந்தா டார்ச்சர் ஆயிடும் மாமா. நான் நடந்து காட்டுறேன் பாருங்க. நீ எதுக்கு நடக்கிறேன்? நான் எதுக்கு இருக்கேன்? நான் நடந்து காட்டுறேன். பெரியவரே நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டைலா நடக்கணும். அப்படியே ஸ்டைலா திரும்பி அப்படியே டைபிஸ்டுக்கு ஒரு லுக் விடணும். லுக் விட்டு திரும்பி அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படி ஸ்டைலா நிக்கணும். எப்படி? கல்யாண வீட்டுல செருப்ப திருடிக்கிட்டு போவான் பார், அந்த மாதிரி இருக்கு. அப்பல கிரேட் இன்சார்ட். நீயா ஜவராஜ்? பெரியவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களை எங்க அப்பான்னு சொல்லிட்டேன், அமெரிக்கா ரிட்டர்ன் வேற சொல்லிட்டேன். ஒண்ணு இல்ல, சோ சிம்பிள். ஒரு கையில செல்லுலார் போன், இன்னொரு கையில 555 சிகரெட் அப்படி வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல ஒரு நடந்தீங்கன்னா